தொப்புளு இல்ல பப்ளு பப்ளு இல்லங்க பானாவுக்கும் தோனாவுக்கும் பக்கத்துல ஒண்ணுதானே பப்ளு பின்றானே கேளுங்க கேளுங்க கேட்டா பதில் சொல்லுவீங்களா சொன்ன என்ன தருவீங்க சொன்னா என்ன தருவீங்கன்னு கேக்குறீங்களா நீ வழக்கு நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லிட்டேனா கேளுங்க சொல்றேன் இந்த ஹரிகரத்தோட நான் போட்டிருக்காரு மகாவிஷ்ணுடைய மகாலட்சுமியுடைய ஆசீர்வாதத்தோட நீ மென்மேலும் கலைவாணி புகழ் பெற்று பெருவாழ்வு வாழணும்னு இந்த மேடையில நான் வாழ்த்திட்டு போறேன் ஆனா நீ சொல்லலைனா என்ன செய்யறது உன துவைச்சு தொங்க விட்டுருவேன் தலைகளை அங்க கேளுங்க ஊமச்சு குளத்துல துவைச்சு தொங்க விட்டுருவேன் கேளுங்க இல்ல என் மாப்பிள்ள ராதாகிருஷ்ணன் சொன்னாரு இவர் என்னமோ அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கணும் அக்ரிகல்ச்சர்னா விவசாயம் படிச்சிருக்கணும்னு நீங்க படிச்சிருக்கீங்களா ஆமா படிச்சிருக்கேன் அப்படின்னு இவர் சொன்னார் நான் தூங்கிட்டு இருந்தேன் கேட்டேன் உங்க உண்மையான பேர் என்ன சண்முக சுந்தரம் என்னங்க சண்முக சுந்தரம் யாரோட பேரு முருகப்பெருமானுடைய பேரு சண்முகருடைய பேரு ஆறுமுகம் உள்ள சண்முகருடைய பேரு சுந்தரம்னா அழகு ஆறு முகமும் அழகும் ஒன்று சேர்ந்து ஏறும் மயில் ஏறுவிடை ஆளுமுகம் ஒன்று ஈஸ்வரனுடைய ஞானமொழி பேசும் ஒன்று கூறுமடி ஆறுகவனையில் தீர்த்த முகம் ஒன்று குன்றொருவ கேள்வி கேளியா நீனோன்னு இருக்க இங்க போடுறா கடுகு சிறுத்தாலும் காரம் போகாதுன்னு காட்டுற ஐயா ஐயா வாத்தியார இங்க வர நீ தான் வாத்தியாரா இப்படித்தான் சொல்லி கொடுத்துருக்கியா அது ஏன் மிஞ்சு போகுது இல்ல நீங்க தான் சொன்னீங்க நீங்க என்ன சொன்னீங்க என்னை தள்ளி நிக்க சொல்லிட்டீங்க உங்களை தள்ளி நிக்கத்தான் சொன்னேன் உள்ள போக சொல்லல முடிஞ்சா மோதி பாருங்க இப்ப எனக்கு தைரியம் வந்துச்சா பப்புளு நோத்தனமான அறா ஏய் அடிக்க கூடாதா சாமிடா சாமி நீங்க வந்து விவசாயம் படிச்சிருக்கீங்களா அனுபவப்பட்டிருக்கீங்களா படிச்சிருக்கேன் படிச்சவன் பாட்டா கிழிச்சான் எழுதுனவன் ஏட்டா கொடுத்தான்னு சொன்ன மாதிரி நீங்க படிச்சிருக்கீங்க சரி நீங்க படிச்சதுக்கு ஒரு சின்ன சோதனை நான் கேட்கவா பதில் சொல்வீங்களா கேளுங்க என்ன சவுடாலா சொல்ற கேளுங்கன்னு கேளுங்க அப்படி சொல்லணுமா கேட்டா பதில் சொல்லணும் இல்லைன்னா உன் வாத்தியார் கேட்டா பதில் சொல்ற இல்லைன்னா எங்க வாத்தியார் அடி வாங்கிறீங்களா வாத்தியார தலைகளா உரிச்சு போடுவேன் சாமிடா யாராவே உன் வாத்தியார தலைகளா கட்டி உரிச்சு போடுவேன் அவ்வளவுதான் உரிங்க வாத்தியார உரிச்சுறவா போம்ப நான் ரோட்ல நின்று போறேன் நான் என்ன ஒண்ணு பாவத்தா இதான் வாத்தியாருக்குள்ள மரியாதை இது யாரு இன்னொரு பையன் இல்ல அம்புட்டு பையல கிளம்பி வர்றாங்க தாலுகா ஆபீஸ்ல ரூபாயா இருக்காரு சரி இவர் அப்புறம் வச்சுக்கிறேன் இப்ப நீங்க விவசாயம் பண்றீங்க சரி விவசாயத்துல நிறைய விதங்கள் இருக்கு பயிரிடுறதுல நிறைய விஷயங்கள் இருக்கு தென்னை பயிரிடலாம் வாழை பயிரிடலாம் கரும்பு பயிரிடலாம் நெல்லு பயிரிடலாம் இருக்கா இல்லையா இருக்கு இப்ப நான் கேட்கிறேன் அதுக்கு தகுந்த விளக்கத்தை நீங்க சொன்னீங்கன்னா நீங்க உண்மையிலேயே விவசாய கல்லூரியில படிச்சோம்னா ஒத்துக்கிறேன் கேளுங்க இல்லைன்னு வச்சுக்கோங்க கேளுங்க சாமி குண்டாங்கிட்ட தூக்கி உள்ள வீசிடுவாங்கிட்டு கொடூரம் பாக்குறதுக்கு தான் சும்மா சுள்ளி மாதிரி இருப்பேன் கிளம்பிட்டா கிள்ளி மாதிரி இருப்பேன் கேளுங்க சாமி இப்ப வாழையடி வாழையாக எல்லோரும் தாகம் தீர்க்க தரக்கூடியது நீரு இளநீர் இந்த இளநீர்ன்ற கன்றுன்னு சொல்லுவாங்க அதை தென்னங்கன்று நடுறதுக்கு என்ன அளவு இருக்கணும் அதுக்கு என்ன விஷயம் வேணும் தேருக்கும் அங்கிட்ட இங்கிட்ட கரெக்டா வச்சா சரியா இருக்கும் தப்பா சரியா தேர் இருக்குல்ல ஆமா தேர் சரி சமமா வச்சுட்டு அங்கிட்ட இங்கிட்ட தென்னங்கிட்ட நடணும் சரியா தவறா தேரு கோயில்ல தேர் இருக்கு முருகன் கோயில்ல தேர் இருக்கு அந்த தேரை உருண்டுறோம் அது என்ன அளவு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கம் தென்னை இந்த பக்கம் ஒரு தென்னை வச்சா அந்த தென்னை அளவோட வளரும் அதைத்தால நானும் சொன்னேன் என்னடா அவன் பிரட்டி அடிக்கிறான்
ஏண்டா ராதாகிருஷ்ணனை படிச்சதுனாலயா? சரி, இதுல நீ தப்பிச்சிட்ட. தேர் ஓட தென்னை வைக்கணும், வாழை எப்படி வைக்கிறது? மாட்டிக்கிட்டான்ல. என்னது என்னது என்னது? வாழை எப்படி வைக்கிறது? வண்டி மாடி பூட்டி போவாங்க தெரியுமா? வண்டி மாடு ஆ, அங்கிட்டும் இங்கிட்டும் வச்சோம்னா அது தெரியாது தவறா? வண்டி மாடு மாதிரி 2 சக்கரம் போகும்போது அவளை இடைவெளி விட்டு வைக்கணும்னு சொல்றாரு. ஆமா ஆமா, சரியா தவறா? வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு, வண்டி ஓட வாழை வைக்கணும். அப்ப அந்த இடைவெளி இருந்தா தான் வாழை குலை ஈனும். ஆமா சரிங்களா? இதெல்லாம் சரியா சொல்லிபடியா உங்க வாத்தியார் சொல்லி கொடுத்திருக்காரு, எம்கேஆர். ஆமா. ஆனா இன்னொரு விஷயம், இந்த கரும்பு நடுவாங்கல்ல, இந்த கரும்பு நடுறதுக்கு அளவு என்ன? இதுக்கு தலடா மாட்டிக்கிட்டேங்க. அதுக்குன்னு சொல்றேன் பாருங்க. சொல்லி கொடுக்காதே, போயாங்கட்டு நீ போப்பாங்க. நரி மணிக்கு நரி நடந்து போகும்ல, அது மணிக்கு நடணும். கரெக்டா சொல்லிட்டான்ல. ஏயா நிறைய நீ இதெல்லாம் எழுதி கொடுக்குறியா? நீ எழுதி கொடுக்கல, பூரா மெசேஜ் தான். நரி போற அளவுக்கு கரும்பு நடணும், அந்த ஒரு இடைவெளி இருக்கணும். நரி ஓட கரும்பு நடணும். கைதட்டுங்க. இந்த சின்ன வயதுலையும் இவ்வளவு அறிவா பேசுறான் அப்படின்னா ரொம்ப பெருமையா இருக்கு. ஆனா கடைசியா ஒரு சின்ன விஷயம் கேட்கிறேன், இதை நீ சொல்லி தப்பிச்சிட்டீங்கன்னா உன் ஆசிரியர் பெருந்தகை யாரு? எம்கேஆர் அண்ணே. எம்கேஆர். இதுக்கு மட்டும் நீ பதில் சொல்லிட்டீங்கன்னா என் மாப்பிள்ளை பெரிய ஆள் நான் ஒத்துக்கிறேன். சரியா? நாத்து நடுறோம், நாத்து நடுறதுக்கு என்ன இடைவெளி வேணும்? நாத்தனா மையனுக்கு என் பொண்ணா கொடுத்து முட்டை பொறிச்சா பதில் தெரியும்டா. டேய் பொர்றா முண்டை. டேய் டேய் ஏய் இங்க வாங்க சாமி. எங்க சொல்லு. நண்டு 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 எப்படி போகும்? அப்படி நேரா போகுமா? எங்க உங்க வாத்தியார போக சொல்லு. ஒரு சாச்சு இந்த போறாருல வாத்தியாரு, எங்கடே இந்த போறாருல, சரியா தவறா? பலே, அற்புதமான ஒரு கைதட்டல் கொடுக்கலாமே. இந்த அற்புதமான ஒரு குழந்தைக்கு நல்ல படிப்பு, நல்ல அழகு, நல்ல பெருமையான விவசாய படிக்கிறாப்லையா. ஒரு சின்ன சோதனை தான். அதாவது தென்னை நடணும்னா தேர் ஓடுறதுக்கு இடைவெளி விட்டு நடணும், வாழை நடணும்னா வண்டி ஓடுற அளவுக்கு இடைவெளி விட்டு நடணும், கரும்பு நடணும்னா நரியோ நாயோ உள்ள போகிற அளவுக்கு இடம் விட்டு நடணும். ஆனால் நாற்று நடணும்னா நண்டு ஊர்ந்து போகிற அளவுக்கு இடம் விட்டு நடணும். இதுதான் விவசாயத்தினுடைய மகிமை. வாழ்க வளமுடன். உன்னுடைய விவசாய படிப்பு மென்மேலும் வளர என்னுடைய ஆசீர்வாதியும் கலைவானுடைய ஆசீர்வாதமும் இங்கே வீற்றிருக்கக்கூடிய எம்பெருமான் ஐயனுடைய ஆசீர்வாதமும் சேர்ந்து வாழ்க 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 என்று வாழ்த்துகின்றேன். உன் குருநாதனையும் சேர்த்து. பாலமேடா? பாலமேடு. ஐயா, இவனை கேள்வி கேட்டீங்களே, சிங்கத்தை கேளுங்க. தம்பி தம்பி, இந்த நடிப்பு நிறைய பறி கொடுத்த மாதிரில இருக்கேன். இந்த சிங்கத்திட்ட ஏதாவது ஒரு கேள்வி கேளுங்க, அவன் அறிவை சோதனை பண்ணும்ல. கேட்கணுமா? தம்பி தம்பி, இவனுக்கு ஏதாவது கேள்வி நீங்க என்ன கேட்டாலும் சொல்லலைன்னா நான் இதோட ஏன் தம்பி உங்க பேர் என்னப்பா? உங்க பேர் என்னங்க? எழுத தெரியும், கேக்குது, ஆனா வாயில வர மாட்டேங்குது. வாயில யார் வச்சது? பெருசாவா? ஏய், நாடகமா பெட்டு படமா? இல்ல, நீ சொல்றது அவர் அப்படியே அதான இருக்கு. வாயை திறந்து பேசுறியா காத்துல அறையவா? உங்க பேர் என்ன? என்னுடைய பெயர் அழகு. ஃபர்ஸ்ட் முதலாம் ஆண்டு ஸ்டூடெண்ட். தம்பி, இந்த ஆண்டு விழா கிடையாது, நாடகம். விளக்க மாட்டே அடிப்பேன். பப்ளு, ஆரம்ப காலத்திலேயே கேட்டு வாடா. என்னை பெற்றெடுத்த தாயும் தந்தையும்
வைத்த பெயர்தான் இன்று வரையிலும் மக்கள் எல்லாம் அழைக்கிறார்கள். எப்படி? பேரச் சொல்லித்தான். என்னன்னு சொல்லி? வச்ச பேர் தான். எதுல? வாயில. எந்த வாயில? சேவாயில.